திருப்பதி தேவஸ்தானத்தில் கொடுக்கப்படுற லட்டுல மாட்டு இறைச்சி, மாட்டு கொழுப்பு, பன்றியுடைய கொழுப்பு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் எண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த 2 நாளாக இன்டர்நெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்குது. இதை சொன்னது இப்போ ஆந்திராவோட முதலமைச்சர் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள். எப்போ வரைக்கும் இந்த ஒரு சப்ஸ்டாண்டர்ட், இந்த ஒரு தரமற்ற நெய் பயன்படுத்தப்பட்டுச்சு, இப்போ தரப்படக்கூடிய லட்டில் இந்த நெய் தான் பயன்படுத்தப்படுதா? இதில் குறிப்பிட்ட ஒரு எஸ் வேல்யூ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த எஸ் வேல்யூனா என்ன, அது எவ்வளோ தரமற்று இருந்திருக்கு, ஸோ இதெல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். நான் ஹரிஷ்குமார், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். நீங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ டு த வீடியோ. இந்த திருப்பதி லட்டு பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த புதன்கிழமை செப்டம்பர் 18ஆம் தேதி அமராவதியில் ஒரு மேடையில் ஆந்திராவோட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேசிக்கிட்டு இருந்தார். அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே கடந்த ஆட்சியில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே வரும்போதுல திடீர்னு ஏன் இவங்க கடந்த ஆட்சியில் திருமலா பிரசாதத்தில் கூட ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பிரசாதத்தில் கொடுக்கப்படுற செய்யப்படுற பொருட்கள்லாம் தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க, அந்த தரமற்ற பொருட்கள் அப்படிங்கிறத தாண்டி மிருக கொழுப்பு, அனிமல் ஃபேட் கூட அங்கே பயன்படுத்தப்பட்ட நெய்யில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையை விட்டு இறங்கிடுறாரு. లడ్డు కూడా నాసి రకం నాకైతే ఆశ్చర్యం వేస్తుంది. இந்த பிரச்சனை பெருசா வெடிக்குது. ஏன்னா திருப்பதியை எப்படி பார்ப்போம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். குறிப்பிட்ட இந்து சமுதாயத்தினராக இருக்கட்டும், அவங்களுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு ரிச்சஸ்ட் டெம்பிள் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு நிறைய டிவோட்டிஸ் போகக்கூடிய ஒரு இடம் திருப்பதி லட்டு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு நாளைக்கு 3 லட்சம் லட்டு வரைக்கும் உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு இடம். இந்த 3 லட்சம் லட்டு அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு அவங்க லட்டு கொடுக்கல. 1715 300 வருஷத்துக்கு மேல திருப்பதியில லட்டு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு வருது. புவிசார் குறியீடு பெற்ற முதல் கோயில் பிரசாதம் அப்படின்னா அது திருப்பதியோட இந்த லட்டு பிரசாதம் தான். 2009 அது பெறப்பட்டிருக்கு. இப்ப கரண்டா கொடுக்காங்க இந்த லட்டு ஃபார்மட் 1940 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி கொடுக்கப்படுற லட்டுல மிருக கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா வெடிக்கும், பெரிய பிரச்சனையா வெடிக்குது. இதுக்கு எதிர்கட்சியில இருந்து அந்த இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய கட்சி தரப்புல இருந்து நிறைய எதிர்ப்புகள் தெரிய வருது. இப்படி பிரச்சனைகள் போயிட்டு இருக்க நேத்தைக்கு இந்த இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களோட கட்சியுடைய ஸ்போக் பர்சன் அனம் வெங்கடரமண ரெட்டி அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிடுதாரு. இதுதான் திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட நெய்யோட சாம்பிளை டெஸ்ட் பண்ணி நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு, குஜராத்தில் இருக்கக்கூடிய நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட். இதை பாருங்க, இதுல தெளிவா போட்டிருக்கு பன்றி கொழுப்பு, இது மாட்டுடைய பீஃப் ஃபேட், கவ்வோட கொழுப்பு, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் ஆயில், மீன் எண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அங்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை காட்டுறாரு. இந்த ரிப்போர்ட் தான் நேத்துக்கு ட்ரெண்டிங். அவர் பேசின வீடியோவும் நான் பார்த்தேன். அவர் பேசின வீடியோவில் அவர் சொல்லுதாரு, இந்த மாதிரி ஒரு தரமற்ற ஒரு நெய்யை அவங்க பயன்படுத்தினது காலம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு தான். இப்படி அவங்க பயன்படுத்தி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி பிரசாதம் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய வெங்கடாச்சலபதி சாமிக்கே நாங்கள் நெய்வேத்தியம் பண்ணுவோம். அந்த 3 வேளை பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் இந்த மாதிரி தரமற்ற முறையில் தான் இருந்திருக்கு. கடவுளுக்கே இதை படைச்சிருக்காங்கன்னா எனக்கு வார்த்தைகள் இல்லை இதை சொல்றதுக்கு. எப்படி இதனால கடவுள் நம்மளை மன்னிப்பாராங்கிறது கூட எங்களுக்கு தெரியல. இதை பத்தின விஷயங்கள்லாம் எடுத்து கடவுள் நம்மளை கண்டிப்பா மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இதுதான் நடந்திருக்குங்க. இப்போ இதற்கு எதிர்த்தரப்புலேருந்து எதிர்ப்புகள்லாம் வரும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி டிடிடியோட திருப்பதி தேவஸ்தானத்தோட சேர்மேனாக இருந்த சுப்பா ரெட்டி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க கம்ப்ளீட்டா ஒரு பொய் சொல்றாங்க. இவங்க சொன்ன பொய் நம்மளால ஜீர்ணிச்சிக்க முடியாத பொய். பல கோடி ஹிந்துக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி அவங்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல, இது பொய், அவங்க காட்டுற ரிப்போர்ட் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க பண்ணல, நீங்க தெளிவான விளக்கம் கொடுக்கலன்னா நான் உங்க மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன் அந்த மாதிரி எல்லாம் அவர் பேசுறாரு சுப்பா ரெட்டி. இதுக்கு முன்னாடி சேர்பர்சனா, போன ஆட்சியில சேர்பர்சனா டிடி இது தேவஸ்தானத்தோட சேர்மேனா இருந்த சுப்பா ரெட்டி பேசியிருக்காரு. இதுக்கு பதில் கொடுத்த ஆந்திராவோட முதலமைச்சர் நாயுடு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ்ட் பர்சனா இருந்தாலும் இந்த தரமற்ற பொருட்கள் விநியோகத்தில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கான கரெக்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கடந்த 50 வருஷம் நெய் சப்ளை பண்ணிட்டு இருந்தது யார் அப்படின்னா கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன், நந்தினி பால் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த நந்தினி நெய் தான் இந்த ஆந்திராவோட திருப்பதியில
பிரசாதம் செய்யறதுக்கு விநியோகிக்கப்பட்டு வந்திருக்கு 50 வருஷமா. அதை எப்போ நிறுத்தினாங்கன்னா கடந்த ஆட்சியில் ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட ஆட்சியில் இருக்கும் போச்சுல டெண்டர் விடுறாங்க. 6 மாசத்துக்கு ஒருக்க டெண்டர் விடுவாங்க. 6 மாசத்துக்கு ஒருக்க டெண்டரையுமே KMF கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன் தான் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் நெய் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சப்ளை பண்ணிட்டே இருக்கப்போ கடந்த ஜூலை மாதம் 2023 ஜூலையில் கர்நாடகா மில்க் ஃபெடரேஷனோட ஹெட் ஜெகதீஷ் அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இனிமே திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நாங்கள் நெய் கொடுக்க போறது இல்லை, நாங்கள் கொடுக்க போற நெய்யோட காஸ்ட் ஒன்று கேட்டால் அவங்க ஒரு காஸ்ட்ல நாங்கள் டெண்டர் விடுறாங்க. அவங்க வந்து நாங்கள் 400 ரூபாய்க்கு மேலே தாங்க பிரைஸ் கோட் பண்ணுறோம், ஆனால் அவங்க 400 ரூபாய்க்கு கீழே யாரோ பிரைஸ் கோட் பண்ணுறாங்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த டெண்டரை கொடுக்க போறேன்ற மாதிரி சொல்றாங்க. இனிமே திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நாங்கள் நெய் கொடுக்க மாட்டோம். இனிமே திருப்பதி தேவஸ்தானத்தோட டேஸ்ட் பழையபடி, அந்த லட்டோட டேஸ்ட் பழையபடி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகிடுறாரு கடந்த ஆண்டு. இது நடந்த உடனே பார்த்தீங்கன்னா 320 ரூபாய்க்கு ஒருத்தர் டெண்டர் இருக்கிறாரு. அந்த 320 ரூபா நெய் தான் இப்போ பிரச்சனையில் சாம்பிளில் வந்து மாட்டியிருக்கக்கூடிய நெய். அந்த நெய்யில தான் இவ்வளோ கலப்படம் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எல்லாமே கடந்த ஆண்டு ஃபுல்லாகவே நடந்திருக்கு. இதை எப்போ கண்டுபிடிக்கிறாங்க? இது மாற்றி பார்த்தீங்கன்னா கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட ஆட்சி முடிஞ்சு ஜூன் மாதம் திருப்பி சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அதை பற்றி அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு விஜிலன்ஸ் ரைடு வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் நடத்தணும். திருப்பதி தேவஸ்தானத்தை பொறுத்தளவில் என்னன்னா ஹெட் சேர்பர்சன் வந்து அந்தந்த ஆட்சியில் யார் இருக்காலோ அவங்க தான் நியமிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்சியில் இருக்கும்போது ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட ஆட்சியில் இருக்கும்போது அவர் தன்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் மாமா தான் சுபா ரெட்டி. ஸோ அவர் தான் அங்கே சேர்பர்சனா உட்கார வச்சிருந்தாரு. இது மூலமா எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு, நிறைய கொள்ளை நடந்திருக்கும், உள்ள வந்து ஃபண்டை கூட ஆட்டை போட்டிருப்பாங்கன்னு எங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துச்சு. அதனால தான் நாங்கள் ஒரு விஜிலன்ஸ் ரைட் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜூலை 9ஆம் தேதி தான் இந்த லட்டோட சாம்பிள் ரிப்போர்ட் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. அது குஜராத்துக்கு அனுப்பப்பட்டு ஜூலை 16ஆம் தேதி இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அண்ட் இது மட்டும் இல்ல, ஒரு 530 கோடி அப்படிங்கிற ஒரு ஃபண்டு லூட் அடிச்சிருக்காங்கன்றாங்க. அதை பத்தி யாருமே பேசல, ஏன்னு தெரியல. அதையும் அவர் சொல்லியிருக்காரு. 530 கோடி அப்படிங்கிறதும் அடிக்கப்பட்டிருக்கு, தேவஸ்தானத்தோட பணம் ஆட்டை போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க இன்னும் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, கடந்த ஆட்சியில் நந்தினியுடைய அந்த நந்தினி பால்லேருந்து வாங்கக்கூடிய நெய் அவங்க நிறுத்தினதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க லஞ்சம் தரமாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால தான். இப்போ டெண்டர் எடுத்திருக்காரு இல்லையா, 320 ரூபாய்க்கெல்லாம் நெய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அவர் டெண்டர் எடுத்திருக்கவர் லஞ்சம் நிறைய கொடுத்துருந்துருக்காங்க. அந்த லஞ்சத்து மூலியமா தான் அந்த டெண்டருக்குள்ளேயே அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ லஞ்ச பணத்தை வாங்கிட்டு தான் இந்த மாதிரி தரமற்ற பொருட்கள் விநியோகிக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ்க்கு டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜூலை மாதம் கூட ஒரு கான்ட்ராக்டர் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீ தரமற்ற பொருளை விநியோகம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் நடந்திருக்குங்க. அண்ட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் திருப்பி நந்தினி கிட்டே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ திருப்பி நந்தினி தான் நெய் சப்ளை பண்ணுது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 கிலோ நெய் தேவைப்படுது. ஆண்டுக்கு தோராயமாக கணக்கெடுத்தீங்கன்னா கூட 1400 கிலோ கூட பயன்படலாம். லட்டை தாண்டி பித்த பிரசாதத்துக்குலாம் சேர்த்து 1400 கிலோ கூட நாங்கள் 1400 டன் கூட நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ KMF தான் நாங்கள் திருப்பியும் இது போட்டிருக்கோம், ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஒரு கிலோ 470 ரூபா அப்படிங்கிற இதில் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அசல் நெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 ரூபா கூட வரும். நாங்கள் KMF வந்து நம்மளுக்கு 470 ருபீஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி வெறும் 320 ரூபாய்க்கு நீங்கள் நெய் கொடுக்கீங்கன்னா எந்த மாதிரியான நெய் அதை இருந்திருக்குங்கிறதுனால தான் நாங்கள் விஜிலன்ஸ் ரைடு நடத்தி டெஸ்ட் எடுத்தோம். டெஸ்ட்டோட ரிப்போர்ட் தான் இதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து இன்னைக்கு அந்த டெஸ்ட்ல ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா எஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த எஸ் ஃபேக்டர் வந்து குறிப்பிட்ட எஸ் ஃபேக்டர் அங்கே இல்லைங்கிறது கிளியரா இருக்கு. அந்த எஸ் ஃபேக்டர் பற்றின ஒரு PDF நான் பார்த்தேன். அதில் 100, 90 அதுக்கு மேலே இருந்திருக்கணும். வெறும் 19.7 தான் இருக்கு. அதனால தான் இப்போ குறிப்பிடப்பட்டிருக்க அந்த சாம்பிள், அதிலே கீக்கான சாம்பிள் அப்படிங்கிறதே போட்டிருக்கு. அதில் இந்த அனிமல் ஃபேட், அதாவது லாட்னு சொல்றாங்க, LARD, அது வந்து பிக்கோட ஃபேட், பன்னி கொழுப்பு, பன்றி இறைச்சி கொழுப்பு அப்படின்றாங்க. அண்ட் மாட்டோட கொழுப்பு இருந்திருக்கு அதில். அது மட்டும் இல்லாமல் மீன் எண்ணெயும் பயன்படுத்த சஸ்பெக்டட் பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நானும் ஒரு வெஜிடேரியன் தான். நானும் கடந்த 2 மாசத்துல போன ஆட்சி இருக்கும்போது லட்டும் சாப்பிட்டேன். இதை நம்ம ஏத்துக்கிட மனசு இல்லைனாலும் எதிர்க்கட்சி சயின்டிஃபிக்கலி இது நாங்கள் எடுத்த ரிப்போர்ட், ஒரு லேப் ரிப்போர்ட், இது நாங்கள் கொடுக்கப்பட்ட நெய்யோட ரிப்போர்ட்டுன்னு காட்டாமல் ப்ரூவ் பண்ணலைன்னா, டினே பண்ணலைன்னா, இது பொய்ன்னு சொல்லலைன்னா இவங்க சொல்றதா நிஜம். இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க காட்டுற ரிப்போர்ட் தான் உண்மை அப்படிங்கிறதா எண்ட் ஆஃப் த டே வரும். ஸோ அவங்க எப்படி டினே பண்ண போகிறாங்கங்கிறது தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருப்பதி தேவஸ்தானத்தோட லட்டில் இந்த மாதிரி மாட்டு கொழுப்பு
இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீன் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு, உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இது நடந்திருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். நீங்கள் கடைசி எப்போ பிரசாதம் சாப்பிட்டீங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதை ஏற்றுக்கிட கண்டிப்பாக பெருவாரியான மக்களுக்கு மனசு இருக்காது. ஓப்பனாக அது எப்படி சாமிக்கு படைக்கிறதெல்லாம் அப்படிலாம் போய் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அரசியல் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட விஷயம்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நடந்திருந்திருக்கலாம், நடக்காமலும் இருந்திருக்கலாம். அஃபிஷியல் ரிப்போர்ட் வர வரைக்கும், அஃபிஷியலாக கவர்மெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி விசாரணை நடத்தி தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் எதுவுமே நம்மளால் நம்ப முடியாது. வேற ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாபாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.